ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி. நம்ம வந்து கூட்டு வைக்கல, கறி வைக்கல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் மட்டும் இருந்தாலே போதும். நம்ம வந்து சிம்பிளாக ஒரு துவையல்னால் இது வந்து நம்ம வந்து கேரளா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா இதை வந்து சம்மந்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா துவையல் தான் நம்ம வந்து சொல்லுவோம். ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். சைடிஷ் எதுவுமே இதற்கு வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துடுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வத்தலை வந்து சுட்டு எடுத்துக்கிடணும். 4 வத்தல். அப்படி சுட்டு எடுக்க முடியலைன்னா நீங்கள் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி கூட லைட்டாக வந்து வறுத்து கூட எடுத்துக்கிடலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். காரம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. நான் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஒரு 2 சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக புளி, அப்புறம் ஒரு 7 சின்ன உள்ளி, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் ஒரு கப் அளவுக்கு தேங்காய். இது கூடவே பார்த்திங்கன்னா கல்லுப்பு போட்டுவிடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உப்பும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து தண்ணி எதுவுமே ஊற்றாம தான் நம்ம வந்து அரைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா கலருக்காக மட்டும் காஷ்மீரி வத்தல் பொடி கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுவிடுங்க. இது வந்து போட்டால் தான் அந்த கலரும் வரும், நல்லா வந்து ஒரு பார்க்கவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் தண்ணி எதுவுமே ஊற்றாமல் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துடுங்க. ரொம்ப வந்து மைய அரைக்கக்கூடாது, அப்படின்னா அந்த டேஸ்ட்டு போயிடும். இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சோத்து கூட பார்த்திங்கன்னா இதை மட்டுமே நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நம்ம வந்து புளி தண்ணி மாதிரி கூட பண்ணி சாப்பிடலாம். புளியை நல்லா கரைச்சிட்டு மிளகா, அப்புறம் வத்தல், சின்ன உள்ளி இதெல்லாம் சுட்டுட்டு நல்லா கரைச்சிட்டு புளி தண்ணியில் வந்து உப்பு போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நான் வந்து இன்றைக்கி ஒயிட் ரைஸில் தான் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். நம்ம வந்து சாப்பிடும்போது மட்டும் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி போட்டுட்டு அப்படி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.